கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் அப்படிங்கிற ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 8வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்த நான் கொல்ல ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜனங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். முதலாவதாக ஃபர்ஸ்ட் செய்தி என்ன பார்த்தோம்னா, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்குன்னு அதாவது சொல்றேன். எவ்வளவு சந்தோஷமான கரைவிட்டுங்க. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதை சுற்றில் இருக்கிறது ஒரு துதி பாடல்கள், ரட்சணிய பாடல்கள் முதலாவது. இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, என்னை சுற்றிலும் பாசிகள், கடல் பாசி சூழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி யோனா சொல்லுகிறார். எதற்காக கடல் பாசி சூழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அது இரண்டாவது செய்தி. மூணாவதாக நான் பார்க்கிறேன், எல்லா ஜாதிகளும் என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். எல்லா ஜாதிகள், அது என்ன நம்ம பார்த்தோம். அது மூணாவது. நாலாவதாக பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். 1000 வருட அரசாட்சியில சாத்தான் அடக்கப்படுகிறான், ரிலீஸ் ஆகிறான். அப்ப நடக்கிறது பிரியமான நகரத்தை. ஐந்தாவதாக நம்ம பர்வதம், எருசலேமை சூழ்ந்திருக்கிறது போல பர்வதம், அது நம்ம ஐந்தாவதாக பார்த்தோம். ஆறாவதாக கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆறாவது. ஏழாவது அந்த கிருபை பேசுகிற கிருபை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த கிருபை பேசுகிற கிருபை அப்படின்னு நம்ம பார்த்தோம். யார்கிட்ட பேசிச்செல்லாம் நம்ம தியானிச்சாச்சு. இன்னைக்கு எட்டாவதாக ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னது? ராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா என்னன்ட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரம் 17வது வசனம். 6:17 இத சொல்றது எலிசா. எலிசா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளின், இது அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் எலிசாட்ட தான் பார்த்ததை சொல்லுகிறார், தான் கண்ணால பார்த்ததை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, அப்பொழுது அவன்
அவன் அங்கே குதிரைகளும் ரதங்களும் பலத்த இராணுவங்களையும் அவைகள் ராக்காலத்திலிருந்து பட்டணத்தை வளைந்து கொண்டன, சூழ்ந்து கொள்கிறது. பட்டணத்தை எது சூழ்ந்து கொள்கிறதுனால ஒரு ராஜா அனுப்பின ராவணன். ஒரு பயம் வந்துருச்சு. பயந்து வந்து சொல்ற, ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நான் போய் பார்த்தேன் ஐயா, சுத்தி வந்துருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனே எலிசா ஆண்டவர் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களை பார்க்கல நம்ம. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தது. உடனே கர்த்தர் நம் வேலைக்காரனுடைய கண்கள். அப்பொழுது எலிசாவை சுற்றி பட்டணத்தை சுற்றி இருக்கிறது வேற, இந்த எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அதை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ரெண்டு ராணுவம், ஒன்னு மனுஷருடைய ராணுவம், தேவன் பரலோகத்தில் வந்திருக்கிற ராணுவம். ஆனா ரெண்டுமே சுற்றி இருக்கிறது. ஏன் எலிசாக்கு இந்த வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார், இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ராணுவம் எவ்வளவு ஆழம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா பேக்ரவுண்ட். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்பர் 1, சீரிய ராணுவத்திற்கு இந்த ராணுவம் தெரியல, சீரியருக்கு தெரியல. ஏற்கனவே தியானிச்சோம். யாத்ராகமும் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த எகிப்தியருடைய ராணுவத்திற்கு அப்படி யுத்தத்தினுடைய ராணுவத்தில் எல்லாம் குதிரைகளை காட்டினார். அதான் அவங்க பயந்துட்டு சொன்னாங்க, யோ ஆண்டவர் யுத்தத்துக்கு வந்துட்டாருன்னா அப்படி அவர் சொன்னாங்க. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு யுத்தத்தை நடத்த போவது இல்லை, இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்காரு. ஆனா இது யாரு மாத்திரம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கறதுக்கு மட்டும். சரி, அது நம்பர் 1. ரெண்டாவதாக, இது ஒரு யுத்தத்திற்காக கிடையாது. ஏன் யுத்தத்திற்காக கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிசா என்ன சொல்கிறார்னா, வேலைக்காரனுக்கு பயம் நிறைஞ்சிருச்சு, அவன் பயந்து வருகிறான். அப்ப அவனுடைய பயத்தை நீக்கணுங்கிறதுக்காண்டி ஆண்டவர் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அவனுடைய பயத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவர் இதை காட்டுகிறார். இது எல்லாருக்கும் கிடையாது. சரி, அடுத்து பாருங்க, இது வேலைக்காரனுடைய கண்களை திறந்து ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை அந்த வேலைக்காரன் பார்த்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தைரியம் கூடும், விசுவாசம் கூடும். இன்னைக்கு ஒரு பெரிய சேனையை தேவன் அனுப்புகிறார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்திற்காக அல்ல. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதிரி உதவி செய்கிறார். ருமேனியா தேசத்துல ஒரு சபை, அந்த சபையை ருமேனியா தேசத்துல கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க கூடாது, ஆராதிச்சா ஒரு கூட்டத்தார் அவங்க அப்படியே கொண்டு போட்டுருவாங்க. அவங்களுக்கு அது கையில கண்ணோட தான் வருவாங்க. ஒரு ஆலயத்தில் தேவன் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 100 கணக்கான சோல்ஜர்ஸ் கன்னோட நிற்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, ஒன்னும் ஓடுறதா ஓடிடுங்க, ஆனா 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். நாங்க ஓடுறாப்பெல்லாம் இல்லை, நாங்க எங்களுடைய தேவனை நாங்க ஆராதிக்க போகிறோம், நீங்க டயத்தை பாருங்க, 5 நிமிஷம் ஆன உடனே யூ கேன் ஸ்டார்ட். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் அங்கே ஒர்ஷிப் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு வேலையும் காணும். பாஸ்டர் பார்த்தாரு, என்ன அது என்னவாச்சு போச்சு அப்படின்ட்டு வெளியே வச்சு பார்த்தோன்னா அங்க கொண்டு வந்த கன்னெல்லாம் செதறி கிடக்குது, நான் ஒரு வேலையும் காணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அது ஒரு சின்ன கிராமம். ஒரு உதாரணத்துக்கு மல்லாங்கர் எடுத்துக்கோங்க, இல்லை ஆம்பத்தூர் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன இடம். அவங்களுக்கு பெரிய ஒரு விருதுநகர், மதுரை கிடையாது, விருதுநகர் பெரிய ஊர். அந்த மாதிரி விருதுநகர்ல ஒரு மீட்டிங். அப்ப அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாரு. அப்ப பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது சாட்சி சொல்லுகிறார், இந்த மாதிரி நடந்துச்சு, வந்தாங்க, எங்களுக்கு 5 நிமிஷம் மட்டும் கேட்டோம், ஆராய்ச்சிட்டு இருந்தோம், ஆனா என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ நடந்திருக்கு. அங்க ஒரு வாலிபன் நின்று நிற்கிறான், நின்றுட்டு சொல்றான், ஐயா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நானும் கண்ணை பிடிச்சிட்டு நின்னையாங்க, நீங்க 5 நிமிஷம் டைம் கேட்டுட்டு உங்களுக்கு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சீங்க, ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க,
எல்லாம் பல நான் பட்டையும் வச்சிருக்காங்க. ஒருத்தரும் 7 அடி 8 அடி ஓரத்தில் இருக்கான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணு கூசுது எங்களுக்கு. இங்க தலைவன் சொன்னா, இந்த பாஸ்டர் பெரிய ஆளுடா, இந்த மாதிரி ஆளுகளை ஒளிச்சு வச்சிருக்காயா, ஆனா அது மனுஷ மாதிரியே தெரியலையா அப்படின்ட்டு அவன் சொல்லத்தின உடனே இவங்க செதறி அடிச்சு ஓடி போயிட்டாங்க. சொல்ற, நாங்க ஒரு ஆளுக்கு ஓடுனதுல எனக்கு நீங்க இங்க வரீங்கன்னா மெசேஜ் கிடைச்சிச்சு. சரி, இப்படி ஒரு பாஸ்டர் என்னதான் பேசுறான்னு கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறது ராணுவம் சூழ்ந்து கொள்கிறது. முதல் ராணுவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியல் ராணுவம். ஆனா ரெண்டாவது ஆண்டவர் தம்முடைய தேவ தூதரை கொண்டு சூழ்ந்து கொள்கிறார். சரி, இப்ப சில குறிப்புகள் நம்ம பார்க்க போயிடும். இந்த எலிசா யாருடைய ஃபாலோயர்னா எலியாவுடைய ஃபாலோயர். சரி, சில வசனங்களை நீங்க பார்க்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி ராஜா பார்த்து என்ன சொல்லுகிறான்னா, இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். என்ன சொல்றார்? அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இத தைரியமா சொல்றார். அப்ப இவருக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, வானத்தை அடைக்கிற வல்லமையா ஆண்டவர். எலியா, இப்ப நமக்கு எலிசா. அந்த எலிசா யார் கூட இருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரர். இப்பவே நீங்க ஒரு ஊழியக்காரர் பின்னாடியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊழியக்காரருடைய ஆவி அப்படியே உங்கள்கிட்ட வந்து, அந்த ஊழியக்காரர் காணிக்கை காணிக்கை காணிக்கைன்னு பேசினா அதான் உங்க மண்டையில வந்துட்டே இருக்கும். வேதத்தை போதித்தார்னா அந்த வேதம் வந்து உங்க மண்டையில இருக்கும். ரொம்ப முக்கியமான காரியம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் இவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 12வது வசனம். 19 20. அப்படியே அவன் அவிடத்தை விட்டு 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். ஃபர்ஸ்ட் எலிசாவுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு விவசாயி, பணக்கார விவசாயி. 12 ஏர் வச்சு உழுதுகிட்டு இருக்காரு. இவர் லாஸ்ட்ல ஒரு உழுதுகிட்டு இருக்காரு. பெரும் கோடீஸ்வரன் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். சரி, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 3.5 வருஷம் மழை பெய்யவில்லை. சரி, 3.5 வருஷம் மழை பெய்யல. ஆனா எலியா ஜெபிக்கிறார். மழை பெய்யுது. 18வது அதிகாரம் பாருங்க, 42 வசனம். ஆகாப் போஜனம் பண்ணிய பிறகு எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தில் ஏறி தாரை மட்டும் குனிந்து ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே கையழகு மேகம் வருது, அடிச்சு ஊத்துது. இதுல நான் ஒரு கொஸ்டின் போட போயிருக்கேன். யாராவது ஆன்சர் போடணும் போடணும். எத்தனை வருஷம் மழை பெய்யாது இருந்தது? அது பைபிள் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இப்போ உட்காந்து பிரட்டிட்டு இருந்தீங்கன்னா வசனம் உங்களுக்கு கேட்காது. இருந்தாலும் நீங்க போடலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலியா ஒரு பவர்ஃபுல் மேன். இப்ப 3.5 வருஷம் மழை பெய்யல, இப்ப மழை பெய்யுது. அப்ப இவ்வளவு நாள் விவசாயிகளுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. இப்ப வேலை இல்லாம இருந்த மக்களுக்கு மொத்த மழை பெஞ்சிருக்குது. 12 ஏரை ஓட்டிட்டு போறாரு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மேல் தன் சால்வையை போட்டான். சால்வை போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு அருமையான குடும்பத்தை இருந்து வந்தவர். யாரு? இந்த எலிசா. வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 18 வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் போடாத
முத்தம் செய்யாதவர்கள் 7000 பேரை நான் மீதியா இந்த 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க. அதுல ஒரு குடும்பத்திலிருந்து வந்தா எலிசா, நல்ல ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 19:19 தன் சால்வையை போட்டார். இந்த சால்வைங்கிறது ஒரு அபிஷேகம். இந்த சால்வையை போட்ட உடனே என்னுடைய ஊழியத்துல நீ வரப்போகிற. இந்த எலியாக்கு ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டாங்க. இந்த 19வது அதிகாரம் முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு மரண பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே எசபேல் வந்த உடனே இவர் பயந்துட்டார். பயந்து போதும் கர்த்தாவேன கையை விட்டார். போதுன உடனே ஆண்டவர் ஆஃப் பண்ணிட்டார். சொல்லிட்டேல இனி உன்னால வர முடியாது, அதனால உனக்கு பதில் நான் இன்னொரு ஆளை கொண்டு வரேன்ட்டு எலிசாவை கொண்டாந்துட்டு இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆபத்தான டைம். இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தாயை தகப்பனை முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடு. இப்ப அது வீட்டுக்கு போகணும், அம்மாட்ட போய் சொல்லணும், அப்பாட்ட போய் சொல்லணும். அது சொல்லும் போது என்ன நடக்கும்னா உடனே டாட்டாலாம் போட மாட்டாங்க. இது ஒரு டேஞ்சரான டைம்ன்றது அவங்களுக்கு நான் பைபிள்ல கட்டுறேன். லூக்கா 9வது அதிகாரம் 59வது வசனம். வேறொருவன் இயேசுவை நோக்கி என்னை பின்பற்றுவா என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவுப்படும். தகப்பனை அடக்கம் பண்ணா தகப்பன் மறிச்சிட்டாரா? மறிக்கலாம் செய்யல, டெத் பெட்ல இருக்கார். அந்த மறிக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில காரியத்தை கொடுப்பார். அவனுக்கு அதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி செட்ஸ்மெண்ட் கொடுப்பார். அதனால அப்பா மறிக்கிறதுக்காண்ட காத்துக்கிட்டு இருக்கார். அந்த சொல் நோ நோ நோ, மருத்துவரை அடக்கட்டும், நீ ஏன் பண்ணி மாட்டேன். அப்போ ஒரு டேஞ்சரான பீரியட் இருப்ப இங்க நம்ம பாக்குறோம். சொல்றாரு இங்க பாரு, திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இதாங்க ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் உனக்கு செய்தது. இங்க எலிசாட்ட சொல்றத ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்துக்கலாம். பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம். இது என்ன கேட்டீங்கன்னா 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தார். யாருக்கு ஊழியம் செய்யார்? எலியாவுக்கு ஊழியம் செய்தார் எலிசா. ஊழியம்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்தது ரைட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆனா சில சூழ்நிலைகள்ல ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போவார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாளையில ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், பேர் சொல்ல மாட்டேன், அவரு நியூ இயர் சீரீஸ்க்கு நான் போயிருக்கேன். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். சோத்திரம், அவர் எனக்கு சோத்திரம் வச்சார். அவர் என்கிட்ட கேட்டார், டாக்டர் உங்கள்கிட்ட குடிக்க தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்ல, அவர் என்னோட சின்ன வயசு, எனக்கு ஒரு பாதி வயசு தான் இருக்கு. எனக்கு தண்ணி வேண்டும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பிரதர், நான் கொண்டு வரேன்ட்டு நேராக என் மனைவிட்ட போய் சர்ச்சில் உட்காந்துருக்கேன். ஏமா பிரதருக்கு தண்ணி வேணுமா, தண்ணி கொடுங்க. பாட்டில் எப்பவுமே தண்ணி வச்சிருப்பேன். கொண்டு வந்து நான் கொடுத்தேன். குடிச்சுக்கிட்டு நன்றி அப்படின்னா இதை என் தம்பி பார்த்துக்கிட்டு அந்த திட்டான், ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா, அந்த ஆள் கேட்ட உடனே நீ போய் எடுத்து போய் கொடுக்குற. அவர் யாரு, நீ யாரு, அதனால என்ன படிச்சிருக்கான தெரியுமா உனக்கு, நீ என்ன படிச்சிருக்க, வெக்கமெல்லாம் இருக்காதா அப்படின்னு ஐவேத்திரக்கெல்லாம் நான் கம்முனை உட்காந்துக்கிட்டு. காரணம் நான் அவரை கேட்டுடன் அவருக்கு நான் ஊழியம் செய்தேன்னு சொல்லி தாழ்மையான சொல்றேன். தண்ணி கேட்டார், போய் எடுத்து வந்து கொடுத்தாச்சு. அது நான் செய்த ஒரு சின்ன ஒரு ஒரு முடியளவுக்குள்ள ஒரு ஊழியம். ஆனா இங்க பாக்குறோம், அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். சரி, இந்த ஊழியம் செய்யும்போது முன்னாடி ஒண்ணு என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த
ஏர் மாடல தான் அடிச்சாச்சு. ஊருக்கே சமையல், விறகு, ஏர், மாடு, சமையல் எல்லாத்தையும் போட்டு செய்தார். ஏன் இதை செய்தார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம் என்றது, இது எனக்கு என்ன கிடைக்க முடியும், எல்லாவற்றையும் விட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா விடலை. விவரமா என்ன செய்தார்னா, ஒரு வலை மாமி வீட்டில் போய் வச்சுட்டார். எந்த மாமிக்கு காய்ச்சல் ஆரம்பிச்சு, காய்ச்சலை சரி பண்ணால அங்க போய் வச்சுட்டார். இங்க யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்துட்டார். இவங்க உயிர் தெளிவாருன்னா நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது. பார்த்தார், வலை எடுத்துக்கிட்டார். நான் மீன் பிடிக்க செல்கிறேன், யாரெல்லாம் ஏன் பின்னாடி இருப்பாங்க, ஒரு கூட்டம் பின்னாடி வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த எலிசாக்கு அந்த ஒரு சோதனை வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். சரி, இவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ரெண்டு ராஜாக்களுக்கு வருவோம். இவருடைய வேலை என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஊழியம் செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஊழியம்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது யோசாபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், அதற்கு ஒருத்தர் என்ன சொன்னா, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனுக்கு எலிசா அங்கே இருக்கிறான். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த, இந்த எலிசாக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். எலியா சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருப்பார். எலியா சாப்பிட்டாரு, இன்னைக்கு நேரத்தில் கை கழுவுவாரு, நான் ஓடி போய் தண்ணி ஊற்றுவேன், கையை கழுவிட்டு கொப்பளிச்சுட்டு போவார். காலையில் சாப்பிட்டாலும் இதான், மத்தியானம் சாப்பிட்டாலும் தான், நைட்டில் சாப்பிட்டோம். எல்லாரும் பார்க்குறாங்க, ஏயா பெரிய கோடீஸ்வரன், மாடெல்லாம் அடிச்சுட்டு வந்த, இதை பெரிய வேலையை செய்வன பார்த்தோன்னா இவருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்க அப்படிங்களா. இதுதாங்க ஊழியம் செய்யுது. எந்த ஊழியம் பெருசு, எந்த ஊழியம் சின்னது, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுக்குறோம். அந்த கிருபையின்படி நாம செய்யும் பொழுது தான் கண்களை திறக்கப்படுவார். இப்ப நான் திரும்ப சொல்றேன், லேட் ஆக்சில வந்திருக்காங்க. எலியா முடிச்சாச்சு, எலிசா உடைய கண்கள் திறந்துருச்சு, தெரியுங்களா? அப்ப அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, பயப்படாத, நான் ஆண்டவருடைய ஜெபம்னு அவர் உன் கண்களை திறப்பாங்க. இது ஏன் இவ்வளவு ஒரு காரியத்தை லேசா அவர் செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை பாதை. இந்த வாழ்க்கை பாதை நீங்க புரிஞ்சாதான் இது நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரி, 2 ராஜாக்கள் 2:13. அவர்கள் பேசிக்கொண்டு போய், இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து அதை எலிசா கண்டு, பாத்தீங்களா, எலிசாக்கு இது புதுசு கிடையாதுங்க. எது புதுசு கிடையாது? அக்னி ரதம் அக்னி குதிரைலாம் புதுசு கிடையாது. எனக்கு எந்த தரிசனம் கொடுத்தது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த காட்சியை நான் பார்த்துக்கிட்டேன், தேவ தூதர்ல பார்த்துக்கிட்டு ஒருத்தரையும் பார்த்தது கிடையாது. வசனம் தெரியும், ஒரு வசனம் தெரியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிறேன்னு பாக்கியம். நான் பார்க்கல, விசுவாசிக்கிறேன், ஆண்டவரனிய பாக்கியவனா பார்க்கிறார். ஆனா எலிசாக்கு ஏற்கனவே பார்த்துட்டார். எதை பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம். அக்னி ரதம் அக்னி குதிரை வந்துச்சு. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போறார். அதை எலிசா கண்டு பார்த்துட்டார். இப்ப அந்த சால்வை மேலிருந்து கீழே விழுகுது. அந்த வஸ்திரத்தை பிடித்து 2ஆக பிடித்து அந்த சால்வை எடுத்து அடிக்கிறாரு. திறக்குது. என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஊழியத்தில் ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா வரணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். சரி, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல, அப்பொழுது அங்கே குதிரைகளும் ரதங்களும் பலத்த ராணுவங்களும் அனுப்பி அது பட்டணத்தை வளைந்து கொண்டது, சூழ்ந்து கொண்டது. இப்ப நம்முடைய செய்தி என்னன்னா, ராணுவம் சூழ்ந்து கொள்ளுது.
இந்த ராணுவம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனா அந்த பயத்தை நீக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 வசனம் சரி 17. அப்பொழுது வேலைக்காரன் கண்களை திறந்தான், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. இது எதுக்காக அனுப்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19. அப்பொழுது எலிசா அவர்களை பார்த்து, இது வழி அல்ல, பட்டணம் அல்ல, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை நீங்கள் தேடுகிற மனுஷன். இவரைத்தான் தேடுறாங்க தெரியும். அவங்க கண்ணில் ஆண்டவர் மயக்கத்தை அனுப்பிட்டாரு. அவளை சமாரியாவுக்கு அழைத்து வருகிறார். இந்த சமாரியாவுக்கு வந்த பொழுது எலிசா, கர்த்தாவே இவர்களை பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தவொடனே எங்க இருக்காங்க? சமாரியில் இருக்காங்க. ராஜா குஷி ஆயிட்டு எப்பா கொண்டு வந்துட்டார், எல்லாரையும் நான் வெட்டி சாக்கட்டமான பெர்மிஷன் கேட்கிறேன். அந்த வகையில் பெருசு. இஸ்ரேல் ராஜா அவர்களை கண்ட பொழுது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாம். அதற்கு நீ வெட்டி போட வேண்டாம், உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லியம் நீ ஜெயிச்சு கொண்டு வந்தா வெட்டலாம். அது கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு புசித்து குடித்து ஆண்டோருக்கு போகும்படி அப்பத்தையும் தண்ணீரும் வைங்க. அப்பொழுது பெரிய விருந்து பண்ணி புசித்து குடித்து இதெல்லாம் எதுக்காக செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீமையை நன்மையினால் விளையாடும். கண்ணை கட்டினா போது எல்லாம் காலியா இருக்கும். ஆனா அவன் வெட்கத்தோடு போயிருப்பான். சீரியா ராஜாட்ட போய் சொல்லியிருப்பாங்க, என்ன ராஜா ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வர சொன்னீங்க, அந்த ஆள் தான் எங்க உயிரை காப்பாத்துறாங்க, நீ எல்லாம் என்ன ராஜாயான்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு சொல்லியிருப்பாங்க. அப்ப திரும்ப நான் சொல்றேன், 2 ராணுவங்கள் சொல்லிட்டு போய் சீரியாவுடைய ராஜாவுடைய ராணுவம் சுத்திட்டு வந்துச்சு. ஆனா அந்த ராணுவம் வெட்கத்தோடு போச்சு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை சுற்றிலும் தேவ தூதலை கொண்டு பாதுகாக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம், கண்டல்ல காணாமல் விசுவாசிக்கிறோம். எங்களை மட்டும் உதவின எபனேசர் இனிமே எங்களை காக்க வல்லவராக இருக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.